திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து தேமுதிக இன்று முக்கிய ஆலோசனையானது நடத்தி வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராம். வணக்கம் சுப்புராம், விவரங்கள். வணக்கம். தேமுதிக சார்பில் அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது மாவட்ட கழக செயலாளர் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக தற்பொழுது மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. திமுக கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னும் தேமுதிகவிற்கு இந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த நடைபெறக்கூடிய கூட்டத்தில் எத்தனை தொகுதிகள் நாம் கேட்டு பெறலாம் என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட இருப்பதாகவும், அதே போல எந்த தொகுதியில் நமக்கு செல்வாக்கு இருக்கிறது, யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் போன்ற பல்வேறு கருத்துக்கள் இந்த கூட்டத்தில் பரிமாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும், அது குறித்து ஆலோசனை செய்யப்பட இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தேமுதிகவிற்கு திமுக கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பெற்ற சீட்டுகளை விட குறைவான தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதிமுகவிற்கு கடந்த தேர்தலை விட 2 சீட்டுகள் குறைவாகவும், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1 சீட்டு குறைவாகவும், IUML-க்கும் கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட 3 தொகுதிகளிலிருந்து இந்த முறை 2 தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்த்தோமானால் தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது. தேமுதிகவிற்கு திமுக சொன்னது போல அந்த ராஜ்யசபா தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டது. அதில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் LK சுதீஷ். இந்த நிலையில் சட்டமன்ற தொகுதிகள் எத்தனை ஒதுக்கப்படும் என்பது குறித்து இந்த ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. அதே போல ஏற்கனவே நேர்காணலில் கலந்து கொண்டவர்களிடம் நமக்கு குறைவான சீட்டுகள் தான் இந்த முறை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, அதனால் சீட்டு பெற இயலாதவர்கள், கிடைக்காதவர்கள் வருத்தப்பட வேண்டாம், உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு வாய்ப்பு வழங்குவதாக திமுக தலைமை என்னிடம் உறுதி கொடுத்திருக்கிறது. அதன்படி உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் வாய்ப்பு வழங்குவார்கள். அதனால் அனைவரும் ஒற்றுமையாக கட்சி பணியாற்ற வேண்டும் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த திமுகவுடைய இந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த 2 கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு முடிந்த பின்பாக தேமுதிகவிற்கு அழைப்பு வரும் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை முக்கியமான பல தொகுதிகளை அவர் குறிவைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சென்னை பொறுத்தவரை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு அவர்கள் கேட்பதாகவும், அதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் ரிஷிவந்தியம் அல்லது விக்கிரவாண்டி இந்த 2 தொகுதியிலும், கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி, அதே போல விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியிலும், மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதியும், அதே போல சேலம், தர்மபுரி இந்த மாவட்டங்களில் ஒரு தொகுதியும் கேட்பதாகவும், விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, சாத்தூர் இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளை கேட்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோன்று தேமுதிகவிற்கு எங்கெல்லாம் செல்வாக்கு பலமாக இருக்கிறதோ அந்த தொகுதிகளில் நாம் எப்படி வெற்றி பெற முடியும், என்ன நம்முடைய பலம் இருக்கிறது, கூட்டணியின் பலம் என்ன இருக்கிறது என்பது குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது.